ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட டென்ஷன் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சமயத்தில் நீங்கள் நாளை, தட் மீன்ஸ் 16/3/2026 திங்கட்கிழமை எழுதக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் வந்து ஹவு டு ரைட் த பேப்பர், அதாவது நம்ம எப்படி எழுத போகிறோம் பேப்பர் அப்படின்றத சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் ஆர்டர் முதல் தெளிவாக தெரிஞ்சுக்கேன். கொஸ்டின் நம்பர் 1 to 14 1 மார்க். அப்போ 1 மார்க்கில் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின், ஐ மீன் பார்த்தா பப்ளிக் எக்ஸாமில் 2019 2025 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்கிற சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், சிங்குலர் ப்ளூரல், அதுக்கப்புறம் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸு, அப்ரிவேஷன்ஸு, பிரேசல் வெர்பு, நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன், டென்ஸ், லிங்கர்ஸ், இது எல்லாமே பப்ளிக் கொஸ்டின் இருக்கிற 1 மார்க் மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்களா போதும், வித் வந்து பிடிஏ கொஸ்டின். ஸோ இதை ஃபுல்லாக ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் கோ த்ரூ பண்ணிங்கன்னா ஷூராக நல்ல மார்க்லாம். இது எல்லாமே எங்கே கிடைக்கும்? நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எக்ஸாக்டாக ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு எக்ஸாம்பிள் சில வேர்ட்லாம் நீ சினானிம்ஸில் படிக்கிறீங்கன்னா அதுக்கு ஆன்டனிம்ஸ் படிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள்னா நம்ம புக் பேக்கில் ஆன்டனிம்ஸ் எதுவும் கிடையாது. அப்போ ஆன்டனிம்ஸ் என்ன பண்ணலாம்? அஃப்ளூயன்ட் அப்படின்னா வெல்தி சினானிம்ஸ். ஆன்டனிம்ஸ் என்ன சொல்லுவோம்? புவர். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சாக்னா பிளாக்டு. ஆன்டனிம்ஸ் வந்து ஓப்பன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேர்டு ஒரே மீனிங் வரும். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளைன்டிவ்லி, கிரப்லி, ரெண்டுமே சேட்லி. அப்போ ஆன்டனிம்ஸ் ஹாப்பி. இது மாதிரி நிறைய வேர்டு. ஃப்ரைனா வீக், ஸ்ட்ராங் கம்பேர் பண்ணக்கூடியது. காண்ட், தட் மீன்ஸ் வந்து காண்ட்னா லீன் கம்பேர் பண்ணது. எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வரக்கூடியது தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கணும் லெசன் 2 மார்க். ஸோ லெசன் 2 மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த கான்செப்ட் படி எடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 2 மார்க்கில் ஒரு 35 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 35 2 மார்க்ஸ் 35 2 மார்க்ஸில் இந்த 32 மார்க்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசனை சொல்லும் போது வந்து why did the seagull fail to fly என்ற 2 மார்க் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். did the mother bird offer நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த யங் சீகல் வாட் கேட்சிங். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ண சொல்லும்போது வந்து வாட் வாஸ் இல்லை கிராண்ட் ஃபாதர் ஹூ யூஸ் தர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நரேட்டர்ஸ் நெய்பர், இதெல்லாம் கேட்ட கொஸ்டின். தேர்ட் யூனிட் சொல்லும்போது வாட் ஸ்டாண்ட் ஃபார் மென்ஷன் த ப்ரெசன்ட் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தாரா தாரணி. நெக்ஸ்ட் வந்து ஹூ மெண்டர் த க்ரூ. நெக்ஸ்ட் ஃபோர்த் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லெசன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். வாட் டிட் ஆதித்யா ஆஃபர் ஃபார் சன்யா? ஹூ வர் ஆதித்யாஸ் ancestor, that means zamindars. அடுத்தது வந்து இப்போ கம்பேரிசன் மோஸ்ட் யூஸ்ஃபுல் கொஸ்டின்ஸ் சொல்லும்போது வாட் டிட் ஆதித்யா, அதாவது பார்த்தீங்கன்னா ஆதித்யாவோட அவரோட லெசனில் இருக்கிற எல்லாமே சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஹூ இஸ் கிம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் வந்து இருக்காங்க சொல்லும்போது எத்தனை வந்து எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜாமன் பிளேம் இன்செல்ஸ். வாட் டிட் பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாம் கேட்ட கொஸ்டின். அதுக்கப்புறம் 7th யூனிட்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மிஸ்டர் கல்வர்டன் சுமித். ஸோ இது மாதிரி கேட்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் இந்த 2 மார்க் வந்து 15 to 80, நெக்ஸ்ட் 19 to 22 வரைக்கும் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர், நெக்ஸ்ட் வந்து ஊண்டஸ் வீர பொறுத்த மிஷன். ஸோ அதெல்லாம் ரிப்பீட்டாக கேட்ட கொஸ்டின் கொடுத்துருக்கேன். கிராமர் பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ்ஸ், டைரக்ட் இன்டைரக்ட், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், பஞ்சுவேஷன். இப்போ கொஸ்டின் நம்பர் 23 சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் நமக்கு என்ன இருக்குன்னா டைரக்ட் இன்டைரக்ட் வரது சான்சஸ் இருக்கு. 24 பார்த்தீங்கன்னா 24ல வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ்ஸ் கேட்பாங்க. 25ல பஞ்சுவேஷன், 26 சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், 27 ரியர் ரேஞ்சுக்கு 4th யூனிட்ல நம்ம கொடுத்துருக்கோம். அதை நல்லா கோ த்ரூ பண்ணி அதுக்கப்புறம் ரோடு மேப் ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம், நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெசன் பேராகிராஃப்ல 4 பேராகிராஃப் நல்லா படிச்சிங்க. ஃபர்ஸ்ட் சீகல் கோஸ்ட் வந்து கட்டாயம் ஒரு பேராகிராஃப் வரும். அதுக்கப்புறம் எம்பவர்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி. இந்த 4 நல்லா படிச்சு உறுதியாக 2 பேராகிராஃப் படிக்கணும். சீகல் கோஸ்ட் எம்பவர்மெண்ட் டெக்னாலஜி எதுவுமே படிக்கணும். சீகல் கோஸ்ட் டெக்னாலஜி படிக்க உறுதியாக இது பண்ணிக்கலாம். போயம் பேராகிராஃப்ல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். செகண்ட் பேராகிராஃப் மிஷன் பேராகிராஃப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரைமிங் ரைம்ஸ் எல்லாமே கோ த்ரூ பண்ணிங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அதில் ஃபிகர் ஸ்பீச் வரக்கூடிய பர்சனிஃபிகேஷன் எங்கே இருக்குது, மெட்டாஃபர் எங்கே இருக்குது, எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம ஒரு பற்றியும் ரொம்ப டீப்பாக சொல்லணும்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹேர் பிராங்ஸ்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு வேர்டு இருக்குது. ஹேர் பிராங்ஸ்டர்ஸ் ஏஏ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோ பிவேர், அந்த லைனில் ஏஏ பிசியோட கம்பேர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ரைமிங் வேர்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஷீஸ் லைனஸ் கம்பேர் பண்ண மெட்டாஃபர் கான்செப்ட்டில். அதே மாதிரி தோ ஸ்மோக் மே ஐடியா சொல்லும் போது கன்வர்ஷன் கான்செப்ட்டில். இதெல்லாம் ரிப்பீட்டாக கேட்ட
எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பேராப்ரைஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பேராப்ரைஸ் போயம் போயிட்டு கட்டாயம் அதுக்கு நம்ம சேனல் அப்லோட் பண்ணுது. 37 38 ரெண்டுமே 37 வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல். 38 பேசேஜ் கமெண்ட். ஸோ நல்லா தெரிஞ்சால் பேசேஜ் கமெண்ட் சூஸ் பண்ணுங்க, இல்லைனா வந்து பார்த்தா நல்லா தெரிஞ்சால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ரியல் சூஸ் பண்ணுங்க. 38 பேசேஜ் கமெண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா 37 வந்து பார்த்தீங்கன்னா 1 தப்பானா 2 மார்க் போயிடும். ஸோ அப்போ 38 எழுதிக்கலாம். அது 39 அட்வர்டைஸ்மெண்ட் கட்டாயம் வரும், எதிர்பார்க்கலாம். அதுக்கு பதிலாக கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் மேக்கிங் வரலாம். போஸ்டர் மேக்கிங் நம்ம சேனல் ரீசன் அப்லோட் பண்ணிருக்கோம். அது பிடிஏ கொஸ்டின் ஒரு போஸ்டர் மேக்கிங் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அருணா அண்டு அஜய்ன்னு சொல்லிட்டு வந்து கண்டஸ்டிங் பார்த்தா எஸ்பிஎல் சொல்லிட்டு. ஸோ போஸ்டர் மேக்கின்றது அதே மாதிரி எட்டிங் போட்டு அதுக்கான பிக்சர் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா ஸ்லோகன். ஸோ இது எல்லாமே அப்லோட் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் 99% அட்வர்டைஸ்மெண்ட் வரும். பார்ட்டி லெட்டர், பார்ட்டி வந்து நோட்டீஸ் வரலாம், ரிப்போர்ட் ரைட்டிங் வரலாம். ரெண்டுமே ரிப்பீட்டாக மாற்றி மாற்றி கேட்குறது. ரிப்போர்ட் ரைட்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது தான். அல்லது இமெயில் சம்டைம்ஸ் இமெயில் ஆர் மெசேஜ் சம்டைம்ஸ் கேட்கலாம். பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் ஈஸி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 42 43 பிக்சர் கீழே இருக்க கொஸ்டின் தான் நோட் மேக்கிங் எழுதுறோம். திருப்பி சொல்கிறோம், பிக்சர் கீழே இருக்க கொஸ்டின் தான் நோட் மேக்கிங் எழுதுறோம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எரர்ஸ் பார்ட்டு 45 வந்து பார்த்தீங்கன்னா எதில் வந்து கேன்சல் பண்ணிருந்தேன். 45 வந்து மெமரி பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 5 லாஸ்ட் 5 எல்லா பாயிண்ட் நல்லா படிச்சு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து லைஃபாக இருந்தாலும் சரி, ஐஎம் எவரி இருந்தாலும் சரி, சீக்ரெட் ஆஃப் மிஷனாக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணுவோம். மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் மிஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோமன் ஆர்பாரியம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 5 லாஸ்ட் 5 நல்லா படிச்சுங்க. இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணது நோமன் ஆர்பாரியம் நல்லா படிங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் மிஷன் வி கேன் புல் அண்ட் ஆல் அண்ட் புஷ் அண்ட் லிஃப்ட் அண்ட் சொல்லி 5 லைன் கொடுத்துருப்பாங்க. நல்லா கோ த்ரூ பண்ணிங்க. லாஸ்ட் லைனும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதில் வந்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 லைன் கொடுங்க. இப்போ மேக் எஸ்லேக்கு சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் வந்து நம்ம கன்சல்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நான் டீடைல் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் கட்டாயம் இப்போ டாப்பர்ஸும் ஒன்றை தவிர மற்ற எல்லாமே ஒரு வருஷம் ஃபஸ்ட் 5 விட்டாங்க, 6 7 கேட்டாங்க. அவன் லிட்டில் ஹீரோ பாலம் இருந்தது. இந்த வருஷம் பப்ளிக்கில் செகண்ட் பார்ட்லேருந்து எதிர்பார்க்கக்கூடிய பேராகிராஃப் வந்து லிட்டில் ஹீரோ பாலம். அப்போ ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக டெம்பஸ்ட், ஜிக்ஸாக், முலன் மூணுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் ஹீரோ. இந்த 4 நல்லா படிச்சுங்க. மற்றதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்டாக தெரிஞ்சுருப்பாங்க. கட்டாயம் இல்லை. 46 எய்தர் சாய்ஸ். 47 வந்து பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் பாயிண்ட் ரெண்டுமே கொடுக்குறாங்க. ஏதாவது ஒன்று என்ன பண்ணும். ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ இதுபடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஷூராக வந்து நல்ல மார்க் எடுக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்லாம். அப்போ அது மட்டும் இல்லாத இப்போ எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியமான. அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் நிறையா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கோத்ரூ பண்ணிருக்கேன். லாஸ்ட் மினிட்ல இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இது வரைக்கும் படித்ததெல்லாம் ஜஸ்ட் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டே ஒவ்வொரு கேட்டகரியாக கோத்ரூ பண்ணிங்கன்னா ஈஸியாக நல்ல மார்க் எடுக்கலாம். மார்க்கே குறையாது. நல்ல மார்க்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சென்டம் போடுவாங்களா, நிறைய கட்டாயம் பக்கமாக எழுதினாதான் ஃபுல் மார்க் போடுவாங்க சர்க்கார். அப்படி நீங்கள் படித்தது தப்புலாத எழுதுங்க. அது 2 பக்கமாக வரலாம், 3 பக்கம். ஒரு எக்ஸாம்பிள் இங்கே நம்ம வந்து ஸ்கூல் டேஸில் எழுதும் போது ரூல்டு ஷீட்டில் லாங் சைஸ் ஷீட் எழுதுவோம். இப்போ இது A4 ஷீட் சைஸ் வந்து சூப்பராக இருக்கும் அந்த பேப்பரில் எழுதுறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல்ரெடி படித்ததை தப்பு இல்லாத ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா போதும் ஷூராக ஃபுல் மார்க் வரும். மெமரி பாயிண்ட்ல நல்லா எழுதுங்க. மெமரி பாயிண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது. கமாண்ட் அதை கொடுத்துருக்கிற கான்செப்ட் நல்லா படிச்சு எழுதுங்க போதும். 1 மார்க் ஒரு டைமுக்கு 2 டைம் 1 மார்க் செக் பண்ணிக்கோங்க. ஸ்னானிங்ஸில் படித்த விட ஆன்டின்ஸில் கேட்பாங்க. நீ அவசரப்பட்டு ஸ்னானிங்ஸ் ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னா ஃப்ரைல் அப்படின்றது வீக்குன்னு படிச்சிருக்கும். அது ஸ்னானிங்ஸில் ஆனால் ஆன்டின்ஸ் கேட்கும்போது ஸ்ட்ராங்குன்னு போடும். அப்ளியன்ஸ் சொல்லும்போது வெல்த்தியும் படிக்கும். ஸ்னானிங் ஆன்டின்ஸ் போடும்போது புவர். ஸோ இது மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக சில வேர்ட்ஸ் வந்து பார்த்தா கன்ஃபியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக கோத்ரூ பண்ணும். அப்ரிவேஷன் ஆகட்டும், சிங்குலர் ப்ளூரல் ஆகட்டும், புக் பேக் நல்லா கோத்ரூ பண்ணுங்க. ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் புக் பேக் நிறைய கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வேர்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டென்ஸ் நம்ம புக் பேக் 24 டென்ஸ் நல்லா கோத்ரூ பண்ணி இதில் தான் மார்க் போடக்கூடிய. அப்போ மேக்ஸிமம் 14 1 மார்க்கில் 12 1 மார்க் வந்து ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பிடிஏ கொஸ்டின் தான். மீதி இருக்கிற 1 மார்க் தான் கிரியேட்டிவாக கொடுப்பாங்க. அதை அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் இந்த 4 நாள் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. உங்களோட உழைப்புக்கேற்ற பலன் கட்டாயம் கிடைக்கும். தைரியமாக போங்க. இங்கிலீஷ் எக்ஸாம் எளிமையாக வரும். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அந்த கொஸ்டினை தப்பில்லாத எழுதுங்க. கொஸ்டின் பேப்பர் வாங்கணும்னு 10 o'clock கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. ஆஸ் இட் இஸ் தமிழ் மாதிரியே தான் 10 o'clock கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோம்னா பதற்றப்படுவேன். 10 o'clock 10 வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணும் போதே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த 1 மார்க்கு அதே மாதிரி வந்து பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ அப்போ கண்டுபிடிச்சினா எதுக்கு எது வந்து கிராமர் எது, நெக்ஸ்ட் வந்து ஒரு போயம் என்ன கேட்டிருக்காங்க, நோட் மேக்கிங் என்ன டாபிக் பண்ண போகிறது, அதே மாதிரி நோட் மேக்கிங் டாபிக் மறந்துடாதீங்க, கட்டாயம் கொடுங்க. அதே மாதிரி நான் டீடைல் பண்ணுறப்பல டாபிக் மாறும். ஸோ இது எல்லாமே ரீகால் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம 10 வந்து ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்க. 10 15 எழுத ஆரம்பிப்போம். ஸோ அந்த மெத்தட் நீட்டாக எழுதிக்கலாம். அடிஷனல் ஷீட் கொடுப்பாங்க. இது 22 பேஜஸ் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கான். ஸோ கவலைப்படாமல் போங்க. ஸோ நாளைக்கு வந்து எல்லாருமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி எழுதியிருக்கீங்க,
எத்தனை 1 மார்க் சரியாக எழுதுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் வந்து கீ ஆன்சர் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பயப்படாமல் போங்க, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நான் திருப்பி சொல்லணும்னா உங்கள் உழைப்புக்கு கட்டாயம் பலன் கிடைக்கும். ஸோ அதற்கு ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும். நல்லா எழுதிட்டு வாங்க ஸ்டூடெண்ட். ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.